பிக்கஸ்ட் இப்போ அவங்க தான் 12.6 மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்காங்க. அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் கேம்பெயின் யூஸ் பண்ணி அவங்க ஜீரோடாவோட கம்பீட் பண்ணுறாங்க. ஜீரோடா பப்ளிக் இஷ்யூ போட போகிறதில்ல, இவங்க பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க. $7 to $8 பில்லியன் வேல்யூவேஷன் கேட்குறாங்க. இது மாதிரி வேல்யூவேஷன் நாட் ஜஸ்டிஃபைடு. அவனா சைஸும் மார்க்கெட்டில் கிடையாது. ஆனால் செம்ம குட்டிக்காரன் அடித்து அமெரிக்கன் டொமைசைல்லேருந்து இந்தியன் டொமைசைலுக்கு மாற்றி இந்தியாவில் 1800 கோடி நாங்கள் லாபம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஜீரோடா சின்ன சைஸாக இருந்தாலும் இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணல. 2800 க்ரோஸ் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளம் ட்ரேடிங் கிளைண்ட்லாம் ஜீரோடாவில் தான் இருக்குது. பட் இது எல்லாமே மங்காத்தா ஆடுற கம்பெனிகள். மங்காத்தா இண்டிவிஜுவலுக்கு பெனிஃபிட் கிடையாது, ஓனர்ஷிப்புக்கு மட்டும்தான் பெனிஃபிட். சொல்கிற வேல்யூவேஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அண்டு ஒரு ஷேர் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கூட கிடையாது. அதனால் ஏன் இவ்வளோ பெரிய வேல்யூவேஷன் கொடுக்கணும் இவங்களுக்குன்னு தெரியல. அண்ட் இந்த வேல்யூவேஷன் இருந்தால் தான் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு காசு. இது நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.